வணக்கம், வெல்கம் டு அனிஸ் டிசைனர். இன்றைக்கி ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் லைனிங்கை வந்து 4 ஃபோல்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன். 4 ஃபோல்டிங் போட்டு நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறேன் 7 இன்ச். அந்த 7 இன்ச்லேருந்து கீழே வந்து நான் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து ஷோல்டருக்கு எந்த அளவு நம்ம வைக்கமோ அதே அளவு நம்ம ஆம்ஹோலுக்கு வச்சா வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கூட குறைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து அதில் சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாது. என்னோடய நெக்கு வித்து வந்து 3 இன்ச், கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். கழுத்து இறக்கம் 5 இன்ச், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஷோல்டர் ஸ்லோப் போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம கழுத்தில் இருந்து ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து நம்மளோட கேப் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். எனக்கு 3.5 இன்ச். நம்மளோட ஆம்ஹோல் ரவுண்ட் டிவைட் பை 4 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் கேப் லைன். அதை மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறேன். எனக்கு 8.5 இன்ச். 1/2 இன்ச் இஸ் 1 இன்ச் சீம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து நான் 1 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து விட போகிறேன். அது ஏன் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுறேன். இப்போ என்னோடய டாப் ஹைட் வந்து 22 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேஸ்ட் ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வந்து இடுப்பு வரைக்கும் எனக்கு எவ்வளோனா 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு என்னோடய இடுப்பு சுற்றளவு வந்து அதில் வந்து மார்க் பண்ண போகிறேன். என்னோடய இடுப்பு சுற்றளவு வந்து 7.5. அந்த 7.5 மார்க் பண்ணிவிட்டு ஈஸ் 1/2 இன்ச், சீம் 1 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ஆம்ஹோல் கேவ் வரைஞ்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஆம்ஹோல் சைட்லாம் நமக்கு சீம் வேணுமோ அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நான் வந்து பேக் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். பேக் பார்ட்டுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து 1 இன்ச் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அது நமக்கு பேக் சைடு தேவைப்படாது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த 1 இன்ச் பேக் பார்ட்டில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நான் நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டு சென்டராக வந்து ஓப்பன் பண்ணி விட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு ப்ளீட் மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த சன்ரைஸ் ப்ளீட் நம்ம படித்தோம் தெரியுமா, அந்த மாதிரி எஃபெக்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து சேரீ தான் எடுத்திருக்கேன். சேரீயில் வந்து முந்தான பார்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மெயின் பீஸ் கூட லைனிங்கை நம்ம இப்போது அட்டாச் பண்ணுற மாதிரி கழுத்து எல்லா சைடும் அட்டாச் பண்ணி திருப்பி ரெடியாக வைக்க போகிறோம். இதான் நான் சொன்ன சேரீ. இந்த சேரீயில் முந்தி பார்ட் மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த இருக்குல்ல, இதுதான் முந்தி பார்ட்டு. இதை தான் நான் ஃப்ரண்ட் சைடு வந்து டிசைனாக கொடுக்க போகிறேன். சரி வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணணும்ல, அதுக்கு நான் ஃபேப்ரிக் வந்து எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து என்னோடய லென்த்து எனக்கு வேஸ்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணி நான் அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு 39 இன்ச் வந்து வேணும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்து 40 இன்ச்சாக எடுத்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எப்போதும் தைக்கிற மாதிரி ரைட் சைடு வச்சு நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது வந்து நான் டிசைன் கொடுக்க போகிற துணி, அந்த முந்தி துணி சொன்னோம்ல முந்தான பார்ட், அது இல்லை என்ன செய்ய போனால் லைனிங்கில் மேலே மட்டும் நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போடணும். படிமான தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுட்டு சுற்றி எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து பேக் பார்ட்டும் நான் லைனிங் மெயின் பீஸ் ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்.
அது மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நான் கழுத்து அப்புறம் முன்னாடி பக்கம் இது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இது வந்து சென்டர் பீஸ் வந்து கொடுக்கோம்ல, அந்த பீஸ் இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வைக்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அந்த நம்ம நடுசில் வைக்கிற துணி வந்து உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச டாப் வந்து கொடுக்க போகிறோம், ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொடுக்க போகிறோம். 2 பக்கமுமே இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அது வந்து இந்த லைனிங்கை வந்து நம்ம அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்புறதுக்காக தான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். பேக் சைடு அதனால தான் 1 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த சைடும் அந்த சைடும் இதேமாரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ டிசைன் கொடுக்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம நடுசில் கொடுத்துருந்தோம்ல அதை வந்து சுருக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கழுத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சுருக்கி வைக்காதீங்க, மொத்தமாக இருக்கும். என்ன செய்யுங்க, சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க பீஸையும் சென்டரில் வைங்க, அந்த சைடு இருக்க பீஸையும் சென்டரில் வைங்க. அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த இப்போ பண்ணுறேன் பாருங்கள், சுருக்காமல் இப்படி வச்சு தைச்சிருங்க. ஆனால் என்னென்னா இது ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கனால அந்த ரவுண்டு இடம் எங்கே வருதோ அங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் வச்சுக்கோங்க. நம்ம கழுத்துக்கு ஏற்றாப்புல அதை வந்து வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் கழுத்து. அதனால் இந்த இப்போ நான் சென்டரில் வைக்கும்போது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அது மேலே வந்து ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. நல்லா லாங் தையல் வந்து போடுங்க. நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த துணி வந்து நடுசில் தானே நம்ம ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே வச்சு மெயின் பீஸ் வச்சு தைக்கும். அதனால் என்ன செய்யணும்னா உள்ளே இருக்க துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தைக்கணும். அந்த உள்ளே இழுத்து விடுதோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம தைக்கணும். நீங்கள் தைக்கும்போது நான் சொன்ன மாதிரி இது ரவுண்ட் நெக்குங்கிறதுனால கொஞ்சம் ப்ளீட் கொடுத்து தைங்க, இல்லாட்டி தையல் அசிங்கமாக இருக்கும். பார்த்திங்களா தையல் வந்து எங்கே வருது பார்த்திங்களா, இப்படி வராமல் இருக்கன்னா நம்ம ரவுண்டாக இருக்க இடத்துல சின்ன ப்ளீட் வந்து கொடுத்து நம்ம வந்து வச்சிடணும். இப்போ நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இதுதான் ஃப்ரண்ட் லுக். இனிமேல் நம்ம வந்து கீழே வந்து மடித்து அடிக்க போகிறோம். கீழே மடித்து அடிச்சுட்டு நம்ம எப்போதும் போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கை பேசிக் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அதையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டாப் வந்து ரெடி. இப்போ நான் ஸ்லீவு ஆர்ம் ஹோல் எல்லாமே ஜாயின் பண்ணி சைட்லாம் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்னா பேக் சைடு வந்து டாட் பிடிக்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு ஷோல்டரையும் ஒன்றா அலைன் பண்ணிவிட்டு ஃபோல்டு வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் நம்ம பேக் பார்ட் ஜாயின் பண்ணும்போதே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது டாட் வந்து பிடிச்சிருந்துருக்கணும், நான் பிடிக்கலை. அதனால் இப்போது நான் என்ன செய்யணும்னா 2 ஃபேப்ரிக்கையும் ஒன்றா மடித்து போட்டுட்டு பேக் சைடு வந்து நான் டாட் பிடிக்க போகிறேன். நீங்கள் டாட் பிடிச்சா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் என்ன ஆகுனா இடுப்பக்கம்லாம் நல்லா விரிஞ்சு வந்து கொடுக்கும். அதனால் இப்போ நான் ஷோல்டர்லேருந்து என்னோடய நிப்புள் பாயிண்ட் மார்க் வந்து பண்ணுறேன். எனக்கு 9.5
அந்த 9.5 மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து நிப்பிள் டு நிப்பிள் வந்து 3.5 இன்ச், அந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். என்னோடய வேஸ்ட்டு இடுப்பு வந்து 14 இன்ச்சில் இருக்குது லென்த்தில். அப்போ நான் அந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு நான் 1 இன்ச்சில் வந்து டாட் பிடிக்க போகிறேன். அதனால் அந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச், 2 இன்ச் வந்து டாட்டு. அப்புறம் நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம வேஸ்ட் டிஸ்டன்ஸையும் அளந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச் வரும். அந்த 4 இன்ச் கூட 1 இன்ச் ஆட் பண்ணி கீழே 5ஆக மார்க் பண்ணிவிட்டு அந்த நடுவில் நம்ம வந்து கோடு போட்டிருக்கோம் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு கீழேயும் இப்படி முக்கோணம் மாதிரி நம்ம வந்து பிடிச்சி விட்டோம்னா இப்படி தான் டாட் வந்து பிடிக்கணும். இப்படி வச்சு நம்ம வந்து டாட் பிடிச்சிட வேண்டியதான், இந்த சைடும் அந்த சைடும். நீங்கள் டாட் பிடிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங் தனியாக மெயின் பீஸ் தனியாக வந்து வராது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட் பிடிங்க. இந்த சைடு நீங்கள் எப்படி டாட் பிடிக்கிங்களோ அதே மாதிரி தான் அந்த சைடும் நீங்கள் வந்து டாட் வந்து பிடிக்கணும். நம்ம டாட் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து சைடில் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருக்கேன், ஸ்லிட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஸ்லிட் கொடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு வியூ. அடுத்து நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து தைக்க போகிறோம். ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து நான் மடக்கி அடிச்சிட போகிறேன். கீழே வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன்னா ப்ளீட் வந்து வைக்க போகிறேன் துணியில். ப்ளீட் வச்சு முடிச்சுட்டு ப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், சைடு 2 சைடும் துணி வந்து மடக்கி அடிச்சிருங்க. இது வந்து மேலே வந்து நான் வேஸ்ட் பெல்ட் வந்து கொடுக்க போகிறேன். கயிறு மாதிரி சுற்றி கட்டுவாங்களா அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எந்த அளவு வருதோ அதை டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ 30 வந்துச்சு அப்படின்னா 60 எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். வித்து வந்து நமக்கு நான் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா அதை ஃபோல்ட் பண்ணால் 2.5 ஆயிரும். அதனால் 5 இன்ச் வந்து நான் வித்து வந்து எடுக்கேன். இப்போ இந்த வேஸ்ட் பெல்ட்டில் நான் வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மிட் பாயிண்ட் வச்சு தான் ஸ்கர்ட்டில் வச்சு இந்த சைடும் அந்த சைடும் தைச்சி நம்ம கயிறு மாதிரி சுற்றி கட்டுவோம். ஸோ நான் வேஸ்ட் பேண்ட்லேயும் சென்டர் மார்க் பண்ணுறேன். நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷன் ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுலேயும் நான் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ண போகிறேன். 2 சைடும் பிடிச்சி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் மேலே, அதாவது நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குல்ல அந்த சென்டர் மேலே வேஸ்ட் பெல்ட் சென்டரை வச்சு இந்த சைடில் இருந்து நம்ம ஆம் ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு தையல் ரைட் சைடு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து மடித்து வந்து தைக்க போகிறோம். ஹிப் பெல்ட்டை தூக்கி அது மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம சைடு வந்து சின்னதாக மடக்கி வந்து அடிச்சுக்கோங்க. மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி இது மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நெட்டுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுக்க போகிறோம். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை நான் கயிறு உள்ளே கோர்த்துக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கரெக்டாக அந்த ப்ளீட் வரைக்கும் வச்சுட்டு சும்மா மடக்கி மட்டும் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து கயிறு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஓரம் வந்து தச்சு முடிச்சாச்சு. இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே அது மேலே வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா சைடு வந்து ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா
மேலேருந்து கீழே வந்து ஓப்பன் ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து ஓப்பன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து தையல் போடுங்க. ஓப்பன் எதுக்குன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து போடுறதுக்காக, கால் வழியாக உள்ளே நுழைக்கிறதுக்காக அந்த ஓப்பன் வந்து நம்ம கண்டிப்பாக விடணும். அது மேலே நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டு கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்கர்ட் வந்து ரெடி. நம்ம வந்து ஸ்கர்ட்டு தைச்சாச்சு, அதுக்கு மேலே போடுற டாப்பும் தைச்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.